வணக்கம் நேர்களே. நாட்டையே ரொம்ப கவனத்துக்குள்ளாக்குன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, தங்கத்துடைய விலை கன்னா பின்னான்னு ஏறி இருக்கு. அது ஏன் இந்த தங்கம் விலை உயர்ந்துச்சு? இது சம்மந்தமான விஷயங்கள பேசலாம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். தங்கம் ஏன் திடீர்னு விலை கன்னா பின்னான்னு ஏறி இருக்கு? அப்படிங்கிறது தான் எல்லார் மத்தியில இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. அதுக்கு முக்கியமா அவங்க சொல்ற ரீசன் என்ன அப்படின்னா, இன்னைக்கு ஒரே நாள்ல அதாவது இந்த வீடியோ பதிவு பண்றது புதன்கிழமை காலை நிலவரத்துப்படி ஒரு சவரனுக்கு ரூ. 8,560 வந்து விலை ஒரு சவரனுக்கு ஏறி இருக்கு. அதாவது ஏற்கனவே ஒரு 1,13,14,000 14,000 இருந்த அந்த விலையானது இப்போ 1,20,000 கடந்து போயிடுச்சு அப்படிங்கிறது தான் நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம். சரி, இது முக்கியமான இந்த விலையேற்றம் ஒரே நாளில் சடனாக இவ்வளோ விலை ஏறுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இறக்குமதி விலை உயர்த்தியிருக்காங்க. இறக்குமதி வரி அப்படிங்கிறது என்ன? அது ஏன் கவர்மெண்ட் திடீர்னு உயர்த்தினாங்க அப்படிங்கிறத பற்றி ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கலான்னு வந்திருக்கு. அது என்ன அப்படின்னா, இறக்குமதி வரி அப்படிங்கிறது நம்ம இந்தியாவில் உற்பத்தி ஆகாத ஒரு பொருள் வெளிநாட்டிலேருந்து விமானமோ இல்லை கப்பல் மூலமாகவோ எடுத்துகிட்டு வராங்க அப்படிங்கிறதுக்கு பேர் இம்போர்ட் டேக்ஸு. இந்த இம்போர்ட் டேக்ஸ் வந்து நம்ம இந்தியாவில் கச்சா எண்ணெயும் தங்கமும் அதிக அளவில் வெளிநாட்டில் இருந்து தான் வாங்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுனால இந்த இறக்குமதி வரியை உங்களால் தவிர்க்கவே முடியாது அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கலாம். இந்த இறக்குமதி வரியை யார் டிசைட் பண்ணுவாங்க அப்படின்னா, நிதி அமைச்சகம், ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி தான் இதை முதல்ல அமல்படுத்துவாங்க. அந்த வகையில் நேற்றுக்கு வந்து ஒரு அறிவிப்பு, அதாவது செவ்வாய்க்கிழமை வந்து ஒரு அறிவிப்பு வெளியாகுது. இறக்குமதி வரி தங்கம், வெள்ளி அப்புறம் பிளாட்டினம் மேலே இறக்குமதி வரியை வந்து அதிகமாக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு சுற்றறிக்கை வருது. அந்த சுற்றறிக்கை உடனடியாக அமலுக்கு வருது. அதாவது 13ஆம் தேதியான புதன்கிழமை அமலுக்கு வருது அப்படிங்கிறதையும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து தங்கம் பார் வடிவில் தான் வந்து வெளிநாட்டிலேருந்து இந்தியாவுக்கு வரும் அப்படிங்கிறதுனால அந்த தங்க கட்டிகள் மேலே ஏற்கனவே இருந்த வரி 6% இருந்து இப்போ 15% உயர்ந்துருச்சு அப்படிங்கிறது தான் நம்ம கவனிக்கணும். இந்த 6% வரி பார்களுக்கு மட்டும் 6லேருந்து 15% உயர்ந்துருச்சு அப்படிங்கிற அதே நேரத்தில் இந்தியாவில் சின்ன சின்ன நகைகள் செய்வாங்க இல்லையா, அந்த சின்ன சின்ன நகைகளுக்கும் 15% வரி, இறக்குமதி வரி அப்படிங்கிறது பொருந்தும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விசித்திரமான தகவலையும் சொல்லியிருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னா இந்த மூக்குத்தி, கம்மல் இந்த மாதிரியான சின்ன சின்ன பொருட்களுக்கு, அப்புறம் ப்ளஸ் வந்து அதில் சில கொக்கிகள், அப்புறம் இந்த திருகாணி சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஊசி மாதிரி இருக்கிறதும் ப்ளஸ் திருகாணி, இது எல்லாத்துக்கும் இந்த புது வரி பொருந்தும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய அதிர்ச்சிக்குள்ளான ஒரு விஷயமா இருக்குது. இது வரைக்கும் தங்கத்தில் ஏற்கனவே சொன்னது மாதிரி 6% இறக்குமதி வரி, அது எப்படி வச்சுருந்தாங்கன்னா 5% பேஸ் டேக்ஸ், அப்புறம் 1% கூடுதல் வரி அப்படிங்கிற மாதிரி மொத்தம் 6% வச்சுருந்தாங்க. இந்த 6% வரியை இப்போ திருப்பி ஏற்றி வச்சுருக்காங்க. அதுதான் ஏற்கனவே சொன்னது 6லேருந்து 15% உயர்ந்துருச்சு. இந்த 15 எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10% வந்து அடிப்படை வரி. அடிப்படை வரிங்கிறது பேசிக் டியூட்டி, வெளிநாட்டிலேருந்து இங்கே இறக்குமதி பண்ணுறதுக்கு 10% பேசிக் டியூட்டி. அப்புறம் ஏஐடிசி அப்படின்னு சொல்கிறாங்க, 5% ஏஐடிசி, அக்ரிகல்ச்சர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்டு டெவலப்மெண்ட் செஸ் அப்படிங்கிற பேரில் ஏஐடிசி 5% மாற்றிருக்காங்க. 15% வரியை ஏற்றி இருக்கிறது எந்த மாதிரியான பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொழில்துறையில் இது ஒரு ரொம்ப பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். சின்ன சின்ன நகைகள் செய்கிற பொற்கொள்ளர்கள்லேருந்து இன்னும் ஒரு சில இந்த தங்கம் சார்ந்த வியாபாரத்தில் ஈடுபடுற ஏகப்பட்ட தொழிலாளர்களுக்கு இது ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த இடத்துல குறிப்பிட வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். சரி, இந்த இம்போர்ட் டியூட்டி வந்து ஏற்றிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த விலையேற்றம் யார்கிட்ட இருந்து ஆரம்பிக்கும், யாருக்கு இதில் அதிகமான பாதிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த விலையேற்றம் ஆட்டோமேட்டிக்காக தங்க நகை கடை வச்சிருக்கிறவங்களுக்கு மேலே போகும். அந்த தங்க நகை கடை வச்சிருக்கிறவங்க ஏற்கனவே ஒரு கடன் வாங்கி தான் இந்த தங்க நகைகள்லாம் செஞ்சுருப்பாங்க அப்படிங்கிறதுனால, அந்த தங்கம் எவ்வளவு இம்போர்ட் டியூட்டி ஏறுதோ அது மொத்தமும் பொதுமக்கள் தலையில தான் வந்து விடியுது அப்படிங்கிறதையும் நம்ம கவனிக்க வேண்டியது இருக்கு. சரி, இந்த கஸ்டம்ஸ் டியூட்டி எப்படி தான் இந்த இப்போ வரைக்கும் இருக்கிற வரிமுறை எப்படி இருக்கு அப்படிங்கிறத முதல்ல நம்ம ஒரு டைம்லைன் மாதிரி பார்த்தோம்னா நல்லாயிருக்கும். 2012க்கு முன்னாடி தங்கம் அது தனியாக ஒரு இந்த இம்போர்ட் டியூட்டிக்குள்ளாரியே வராத ஒரு பொருளாக இருந்தது. அப்படியே இருந்தாலும் தங்கம் நீங்கள் எடுத்துகிட்டு வரீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ரொம்ப ஃப்ளாட்டாக தான் இருந்தது. ரொம்ப அதிகமாக பெருசாக அதுக்கான வரிகளை விதிக்கலை அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். 2012க்கு முன்னாடி வரைக்கும் 10 கிராம் தங்கம் நீங்கள் வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த தங்கத்துடைய மதிப்பு எவ்வளோ அப்படிங்கிறத தாண்டி அதுக்கு ஃப்ளாட்டாக ரூ. 300 வரைக்கும் இந்த இறக்குமதி வரி, அப்புறம் இந்த மாதிரியான வரிகள்லாம் ரூ. 300 அப்படிங்கிற அளவில் தான் இருந்தது. 2012ல் இந்த வரி விதிப்பு முறையே வந்து இம்போர்ட் டியூட்டி அதுக்குள்ளார கொண்டு வராங்க. தங்கத்துக்கு மேலே இம்போர்ட் டியூட்டியை கொண்டு வராங்க. அதில் 2013ல் மட்டும் ஃப்ளாட்டாக ரூ. 300 இருந்ததை 2% உயர்த்துறாங்க முதல்ல. 2013ல் 2%ல் இருந்தே அதை அப்படியே 3 மடங்கு அதிகமாக்கி 6% வரைக்கும் இம்போர்ட் டியூட்டியை கொண்டு போகிறாங்க. 2013 ஜூனில் 8% மாறுது. அதே வருஷம் 2013 ஆகஸ்ட்டில் வந்து 10% இந்த இம்போர்ட் டியூட்டி அதிகமாக இருக்குது. 2014லேருந்து 18 வரைக்கும்
இந்த 10% அப்படிங்கிற இம்போர்ட் டியூட்டி தான் வந்து ஒரு டிஃபால்ட்டாகவே செட் பண்ணி வச்சுருந்துருக்காங்க. 2019 இந்த இறக்குமதி வரியை 10%லேருந்து 12% ஏற்றுறாங்க. அதாவது கோவிட் வந்து 2020 இந்தியாவில் அப்புறம் உலகம் ஃபுல்லாக பாதிப்பு ஏற்படுத்துச்சு. கோவிடுக்கு முன்னாடி வரைக்கும் 2019 வரைக்கும் 10% இருந்தது. அந்த வருஷம் குறிப்பிட்ட 2019 மட்டும் 10லேருந்து 12% உயர்த்துறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். 10லேருந்து 12%க்கு மேலே உயர்த்தின அந்த இம்போர்ட் டியூட்டியை திருப்பி 2021 வந்து 10.25% குறைக்கிறாங்க. ஒரே ஜிக்ஸாக் மோட்லேயே தான் இந்த கஸ்டம்ஸ் டியூட்டி, அதாவது இம்போர்ட் டியூட்டி போய்கிட்டு இருக்கு. அந்த 2021 10.25% குறைச்ச அந்த இறக்குமதி வரியை 2022 அதாவது கொரோனா முடிஞ்சு எல்லாம் அன்லாக் ஆகி வெளில வரும்போது அந்த வரியை வந்து எவ்வளோ ஏற்றுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10.25%லேருந்து ஒரே ஸ்ட்ரெயிட்டாக 15% உயர்த்துறாங்க. ஸோ 2022லேருந்து 24 வரைக்கும் தான் தங்கம் வந்து அதிகமாக ஏறின ஒரு காலகட்டம் அப்படிங்கிறத நம்ம கவனிக்கலாம். 22க்கு வரைக்குமே ஓரளவுக்கு ஒரு 30,000 35,000 ஒரு சவரனுக்கு வித்துட்டு இருந்த தங்கம் அப்படியே ஒரு பெரிய ஷிஃப்டாக மாறிச்சு. இந்த பர்டிகுலர் டைமில் தான் 2022லேருந்து 24 வரைக்கும் அதே 15% அப்படிங்கிற ஒரு உயர்த்தப்பட்ட ஒரு இம்போர்ட் டியூட்டியிலே தான் இருந்திருக்கு. 2024 ஜூலையில் பட்ஜெட்டில் இது சம்மந்தமாக ஒரு அறிவிப்பு வெளியாகுது. தங்கத்துடைய இறக்குமதி வரியை நாங்கள் குறைக்கிறோம். உள்நாட்டு நகை கடைக்காரங்க, இந்த உற்பத்தியாளர்கள் இவங்கெல்லாம் வந்து இந்த இம்போர்ட் டேக்ஸால் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. அவங்கள காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக 15லேருந்து தடால்னு தூக்கி 6% கொண்டு வந்து வச்சுட்டாங்க. இது வந்து 2024 6% என்னைக்கு குறைச்சாங்களோ அந்த ஒரே நாளில் 1 கிராம் தங்கம் வந்து 1000 ரூபாய் வரைக்கும் குறைஞ்சதை நம்ம பார்க்க முடிஞ்சது. 2024லேருந்து 12ஆம் தேதி, அதாவது மே மாதம் 12ஆம் தேதி வரைக்கும் இந்த 6% அப்படிங்கிற இந்த குறைக்கப்பட்ட இம்போர்ட் டியூட்டிலேயே தான் நம்ம வந்து தங்கத்தை விற்றுக்கிட்டு இருந்திருக்காங்க. வெளிநாட்டிலேருந்து இங்கே இந்தியாவுக்கு கொண்டு வர அந்த தங்கத்துடைய இறக்குமதி வரி அப்படிங்கிறது வெறும் 6% இருந்துச்சு. இந்த 13ஆம் தேதியிலிருந்து இது 15%ஆகவே திருப்பி ஏறிடுச்சு அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும். ஏன் இந்த தங்கத்துடைய இம்போர்ட் டியூட்டி இவ்வளோ முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில நாளுக்கு முன்னாடி தான் பிரதமர் நரேந்திர மோடி வந்து தங்கத்தை 1 வருஷத்துக்கு யாருமே வாங்காதீங்க, அவர் அன்றைக்கே 2 நாளைக்கு முன்னாடியே ஹிண்ட் கொடுத்துருக்காரு போல். ஸோ அதெல்லாம் ஏற்கனவே டிசைட் பண்ணி இந்த இம்போர்ட் டியூட்டியில் ஏற்ற போகிறோம் அப்படிங்கிறது தான் அவர் முன்கூட்டியே சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்க முடியுது. ஸோ இப்படி இந்த இம்போர்ட் டியூட்டியை அதிகமாக்கிக்கிட்டே போகிறாங்களே, அதனால என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இறக்குமதி வரியில் சில பிரச்சனைகளும் இருக்குது. அதாவது இந்த இம்போர்ட் டியூட்டி அதிகமாக சட்டவிரோதமாக தங்கம் கடத்துறது இன்னமும் அதிகமாகும். ஏன்னா இங்கே வரி அதிகம் அப்படிங்கிறதுனால சட்டவிரோதமாக வெளிநாட்டிலேருந்து இங்கே கடத்துறதுக்கு, அதுவும் லேண்ட் பார்டர் வழியாக ரோடு வழியாக தங்கத்தை கடத்தி கொண்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்லி நிபுணர்கள் சொல்கிறாங்க. சரி, இந்த தங்கம் எவ்வளோதான் இருக்குது இந்தியாவில், அதில் ஏன் இந்த தங்கத்துக்கு இவ்வளோ மவுஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தங்கம் ஒரு வருஷத்துக்கு இந்தியாவில் 700லேருந்து 800 டன் வரைக்கும் இறக்குமதி பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும். ஏற்கனவே இந்தியாவுக்குள்ளாரையே வெட்டி எடுக்கிற தங்கத்துடைய அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 2 டன் அளவுக்கு மட்டும்தான் இந்தியாவில் தங்கம் இருக்கிறதா புள்ளி விவரங்கள் சொல்லுது. WGCயோடைய அறிவிப்பின்படி இந்திய அரசாங்கத்துக்கிட்ட ஒரு சென்ட்ரலைஸ்டு பேங்க், இப்போ நம்ம ரிசர்வ் பேங்க் இருக்கு இல்லையா, இந்த ரிசர்வ் பேங்க்கு கிட்ட வந்து மொத்தமாக இந்திய கவர்மெண்ட்டுக்காக இருக்கிற கையிருப்பு இருக்கிற தங்கம் வெறும் 880 டன் மட்டும்தான் கையிருப்பாக ரிசர்வாக வச்சுருக்காங்க. இதையே அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா அவங்க தான் டாப்பில் இருக்காங்க. இந்த WGCயோட ரிப்போர்ட்டில் அமெரிக்கா தான் டாப்பில் இருக்காங்க. 8133 டன் தங்கம் அவங்க கையிருப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இதே போல் ஜெர்மனி சென்ட்ரல் பேங்க் இப்போது ஃபஸ்ட் இடத்துல அமெரிக்கா இருக்காங்க, 2வது இடத்துல ஜெர்மனி. அவங்கக்கிட்ட 3350 டன் அளவுக்கு தங்கம் சேமித்து வச்சுருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். அதுக்கு அடுத்தடுத்த இடங்களில் இட்டாலி, ஃப்ரான்ஸ், ரஷ்யா, சைனா இவங்கெல்லாமும் இருக்காங்க. இதுக்கப்புறமா இந்தியாவுடைய பொசிஷன் வருது. இந்தியா 8வது இடத்துல இருக்குது. உலக அளவில் சென்ட்ரல் பேங்க்ஸ் கிட்ட எவ்வளோ தங்கம் இருக்குது அப்படிங்கிற பட்டியலில் இந்தியாவுக்கு இதில் 8வது இடம் கிடைக்குது. உலகத்திலேயே இந்தியா தான் அதிகமான தங்கத்தை இறக்குமதி பண்ணுறதுல 2வது நாடாக இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம கவனிக்க வேண்டியது இருக்குது. ஸோ இந்த தங்கம் ஒரே நாளில் எவ்வளோ பெரிய விலையேற்றத்தை கண்டிருக்கு, அது எப்படியெல்லாம் இந்த இம்போர்ட் டியூட்டியோட வரலாறு இருந்தது, அப்புறமா வந்து இந்தியாவுடைய நிலை எவ்வளோவா இருக்குது, இந்தியாவில் எவ்வளோ தங்கம் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான சில முக்கியமான தகவல்கள் கொடுத்துருக்கேன். இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் தகவல்கள் தொடர்ந்து கொடுக்குறேன். என் பேர் ராஜா. நன்றி, வணக்கம்.